அதனுடைய 4ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுமாறு கேட்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்த மனப்பாடமான ஒரு வசனம் 23ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நான் மேலிருந்து வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். திரும்பவும் படிக்கிறேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீங்க வந்திருக்கிற உங்க ஜனத்தோட பேசுங்க. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. இந்த பலிபீடத்திலிருந்து உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. என்னை தாழ்த்துகிறேன். பரலோகத்திற்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி அக்கினி தொடர்பு உண்டாவதாக. உங்க நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிப்பீராக. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, துன்பத்திலும் தேவரீர் என்னோட இருக்கிறீர், கண்ணீரிலும் தேவன் என்னோடு இருக்கிறீர், பிரச்சனையிலும் தேவன் என்னோடு இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலையானாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களோட கர்த்தர் இருக்கிறார். இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களோட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விட்டு ஆமென். உங்க சூழ்நிலை எதுவா இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை எதுவா இருக்கலாம், அது துக்கமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், போராட்டம் நிறைந்ததா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், எந்த நாதியற்ற சூழ்நிலையிலும், எந்த மனிதனுடைய உதவி இல்லாத சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட மரண பள்ளத்தாக்கின் வழியால் போனாலும் நீங்கள் கலங்காதீங்க. ஒன்னே ஒன்னு என்னால சொல்ல முடியும், தேவரீர் என்னோட கூட நீர் இருக்கிறீர். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீரப்பா. எத்தனையோ நாட்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு, ஆகாரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் நான் அழுத நாட்கள் உண்டு ஆண்டவரை அறிந்த பிறகு. அப்பெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் ஐயா. ஒரு சொந்த பந்தம் மத்தியில எனக்கு தயவு கிடைக்கல, ஒரு நண்பர்கள் மத்தியில எனக்கு தயவு கிடைக்கல, யாருமே என் கூட இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவரே என்னை அழைத்த தெய்வம் நீர் என்னோட கூட இருக்கிறீர். என்னை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அடிக்கடி வனாந்தரத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த காலை ஆராதனை சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னோட கர்த்தர் பேசுறார். நீ போகிற பாதைகள் கடினமாய் இருக்கலாம், நீ போகிற பாதை முட்களாய் இருக்கலாம், நீ இருக்கிற சூழ்நிலை வேற யாருக்கும் புரியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோட கூட இருக்கிறார். அப்புறம் ஏன் பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை? நான் இப்படி சொல்றேன், தேவன் உன்னோட கூட இல்லனா பிசாசு என்னைக்கோ உன்னை மிதிச்சு போட்டு போயிட்டு இருப்பான், என்னைக்கோ அழிச்சிட்டு இருப்பான். அவன் வல்லமை உள்ளவன், அவன் வல்லமை உள்ளவன் இயேசுவே சொல்றாரு. அவனுடைய அதிகாரம் பயங்கரம், ஒரு நிமிஷத்துல மிதிச்சு போட்டுருவான். உங்களோட இயேசு இருப்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஜீவனோடு நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த இடத்தில் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு நிமிஷம் இயேசு வேணான்னு விட்டுட்டு யூதாஸ் வெளியே போனா, சாத்தான் புகுந்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. அப்படியே போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் இயேசுவும் கூட இல்லனா என்னைக்கோ புகுந்து அன்னைக்கு ராத்திரியே செத்து போயிட்டான். நான் சொல்றேன், கையை தட்டிடுங்களேன். என் கூட கர்த்தர் இருப்பதனுடைய அடையாளம் தெரியுமா? என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்? அந்த இருளின் பள்ளத்தாக்கில் நான் ஒருவரை கண்டேன், அவர் என்னோட கூட அந்த இடத்துல இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனோட இருப்பார். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, உன்னோட கர்த்தர் இருக்கிற. மனுஷங்க சொல்லலாம் உன்னோட கர்த்தர் இல்லைன்னு, இங்க சொல்றார் மனுஷன் இருக்க, கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்ன இன்னைக்கு சங்கீதம், இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒரு மனுஷனோட கூட இருந்தார்னா அவனை பெரிய வெற்றியாளனாய், அவனை பிரம்மாண்டமா பார்க்கிறோம் நினைக்கிறோம். அப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டான் பாருங்க இந்த யூடியூப்காரன். என்ன செட் பண்ணிட்டான்? ஒருத்தன் கூட ஒரு 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 ஆளோட கர்த்தர் இருக்கிறார்னா அவன் பிரம்மாண்டமா வீடு கட்டுவான் பாஸ்டர், அவன் பெரிய ஆபீசரா இருப்பான் பாஸ்டர், அவன் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் ஓஹோன்னு இருப்பாங்க பாஸ்டர். நாங்க பாஸ்டர் ஓலை வீடு பாஸ்டர், நாங்க பாஸ்டர் அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம், நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாஸ்டர். அப்படி ஒரு மைண்ட் செட்டு நம்ம கேட்கறதுலாம் அப்படியே கேட்குது பாருங்களேன். அவர் பாருங்களேன், இந்த ஊருக்கு ஒண்ணுமே இல்லாமல் வந்தாராம், இன்னைக்கு 3 சூப்பர் மார்க்கெட்டு, கர்த்தர் அவங்க கூட இருக்கிற, நம்ம அந்த கடையில் போய் வாங்குற நிலைமையில இருக்கிறோம், நம்ம கிட்ட கர்த்தர் இருக்கிறாரா? இப்படி ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துடுச்சு. ஏசு சர்ச்சைக்கு வந்து ஏசு கிட்ட வந்துட்டீங்கன்னா வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம். இங்கேருந்து திண்ணனூர்லேருந்து பொரசவாத்துக்கு ஒரு அம்மா போச்சு, லூசுங்க. எதுக்கா? அவர் சர்ச்சைக்கு 3 மாதம் போனீங்கன்னா பிரம்மாண்டமாக என்ன கட்டுவீங்களா? கட்டிட்டாங்களாம்மா? கட்டினாங்களா? ஏன்னா நான் கேட்கறது ஒரு காரணம் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. இப்படி ஒரு மைண்டு செட்டு என்னன்னு, அப்போ கஷ்டப்படுறவங்க கூட கர்த்தர் இல்லை அப்படின்னு நம்மளா என்ன பண்ணிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நினச்சிக்கிறோம்.
ஏன் வீடு இல்லை, குழந்தை இல்லை, வியாதி இல்லை, நஷ்டம், வீட்டை இழந்து ரோட்டில் நிற்கிறான், ஒன்றும் இல்லை, இவன் கூட கர்த்தர் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம். நம்மளே ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற நம்மளே சொல்கிறோம் சில நேரத்தில். நான் எங்கே சொல்கிறேன், இவன் எங்கே தெரியுமா நடந்துட்டு இருக்கிறான்? மரண இருளின் பள்ளத்தாக்கு. நான் பின்னணியத்தை பின்னாடி சொல்கிறேன். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல எதிரிகள் தலைமயிரிலும் அதிகமாக இருந்து துரத்துகிறார்கள். இவன் தனி மனிதனாய் போய் சொல்லுறான், இல்லை இல்லை இல்லை, நான் இந்த சூழ்நிலையில் போனா கூட என்னோட கையை தட்ட என்னோட கூட ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடவே இல்லை. ஆமே, அல்லேலூயா. இந்த மைண்ட் செட்டை நீங்க முதல்ல தூக்கி போடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்க இந்த சபையில 1 மணி நேரம் தான் பேசுறோம். ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம்? மேக்ஸில் தான் பாஸ் ரொம்ப கம்மி. நான் மேக்ஸில் 10th 7. எத்தனை பேர் நம்புவீங்க? அவன் பூரணம் அது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? 167 மணி நேரம் ஒரு வாரத்தில். இதில் நீங்கள் சபையில் எவ்வளோ நேரம் உட்காருறீங்கன்னா 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா வெறும் 50 நிமிஷம். எவ்வளோ? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜ். ஆமென் சொல்லுங்க. 50 நிமிஷம் பேசுறோம். மீதி 166 மணி நேரம் யார் கூட நீங்க இருக்கிறீங்க கேட்டீங்கன்னா யூடியூப்காரன் கூட தான் இருக்கிறீங்க, உலகத்தான் கூட தான் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவங்க கூட தான் இருக்கிறீங்க. அவன் என்ன பண்றானா, அப்படியே எவிடோஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை ஏத்தி 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 கஷ்டப்படுறவங்க கூடலாம் கர்த்தர் இல்லாத மாதிரியும், ஜுரம் வியாதி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்கலாம் கர்த்தர் இல்லாத மாதிரியும், வீடெல்லாம் இல்லாம ரோட்ல அனாதையா வாடகை வீட்டில் கூரை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கர்த்தர் இல்லாத மாதிரியும், சர்ச்சில் கூட்டம் இல்லை கர்த்தர் இல்லாத மாதிரியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி நம்மளை என்ன பண்ணிட்டான்? செட் பண்ணிட்டான். அந்த சாட்சி கேட்டேன் பாஸ்டர், இந்த சாட்சி. யூடியூப் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? டியூப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. டியூப்னா ஓட்டை உள்ள ஒரு பைப்பு, கரெக்டா? ஓட்டை உன்னை ஓட்டை ஆக்கிறதுக்கு தான் யூடியூப். நீங்க ஏன் பாஸ்டர் பேசுறீங்க? நான் சொல்றேன், எனக்கு அது இப்போ வரைக்கும் விருப்பம் இல்லை, இப்போ வரைக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் சிலர்லாம் கேட்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால அவங்களே பாஸ்டர் ஏன் போடலன்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், உன்னை ஓட்டை ஆக்கிறதுக்கு தான் யூடியூப் வச்சிருக்கிறான். இன்னைக்கு என்ன பண்ணு? யூடியூப்பை பார்த்து 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 என்னது இதை செய்யாதன்றான், அதை உலக மனிதர்களை சார்ந்து சார்ந்து இதை செய்யாத அதை செய்யாத. வெறும் வயிற்றில் நீங்கள் செய்யக்கூடாதது என்ன? அடப்பாவி, ஒருத்தன் டீ குடிக்கூடாதுன்றான் வெறும் வயிற்றில். நான் 50 வருஷமா குடிச்சு நிற்கிறேன். எத்தனை வருஷமா குடிச்சு நிற்கிறேன்? வெறும் வயிற்றில் செய்யக்கூடாதது. அப்புறம் மனைவியை நம்பக்கூடாத 3 காரியங்கள். அதை பார்த்தது வந்து குடும்பத்தில் பிரச்சனை. நம்பக்கூடாத 6 மனிதர்கள், சேரக்கூடாத நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த பைபிள் சொல்லி கொடுக்காதது யூடியூப் சொல்லி கொடுத்துருவோம் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பைபிள்ல இல்லாத விஷயம் யூடியூப்ல இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சா அதை பாருங்க. நான் தப்பு சொல்ல. கண்டவன் கண்ட பொண்ணுங்க வந்து உட்காந்து பேசுதுங்க, பாஸ்டருக்கு பொண்டாட்டி ஆயிடுச்சு பொழுது. சும்மா ஒரு வெள்ளை துணியை போட்டு என்ன ஊழியம் தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? ஊழியனா என்ன நினைக்கிறீங்க? சும்மா ஒரு வெள்ளை துணியை போட்டு வந்து அதுல ஒரு அந்த ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு ஆத்துமா நம்மளை விட்டு போனா அந்த ஊழியக்காரன் எத்தனை நாள் அழுவான் தெரியுமா? இந்த ஊழியத்தில் வந்து நிற்பதற்கு எத்தனை பாடுகள் ஊழியக்காரர்கள் பட்டிருக்காங்க தெரியுமா? அதை 4 பேர் ஷேர் பண்றது. நான் சொல்றேன், அனாவசியமான வீடியோலாம் நம்ம வெப்சைட் நம்மள போடாதீங்க. நம்ம குரூப்ல என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு அந்த அம்மா நம்பர் இருந்தா போட்டு என்னம்மா செஞ்சுட்டு வந்த ஊழியம் கேளுங்க. என்ன ஊழியம் செஞ்சு? ஒரு ஊழியம் கிடையாது. ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டி ஆயிடுச்சு, அதனால மைக் கட்சிச்சு. சொல்லுங்க ஆமே. சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு ரகசியம்? உங்களுடைய கஷ்ட காலத்தில் நீங்கள் தேவனை விட்டு போவதற்கு அல்லது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுவதற்கு இந்த யூடியூபுக்கு காரணம். ஏன்னா உங்க மைண்ட் ஃபுல்லா ஐ வாஷ் பண்ணிட்டான். என்னன்னு நீங்க வந்து இயேசு கிட்ட வந்தாலே சொகுசு தான், ஆசீர்வாதம் தான், சோத்துக்கு வழி இல்லாம வந்தா இப்ப BMW இந்த மாதிரி சாட்சியை கேட்கறோம் நம்ம. அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் எச்சரிக்கிறாரு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் இச்சைக்கேற்ற அது வாசிங்க, எடுத்து வாசிங்க, இது எடுத்து வாசிங்களேன். எங்க இருக்கு வாசிங்க? 2 தீமோத்தேயு 4:2 2 தீமோத்தேயு 4:2 நினைக்கிறேன். வாசி டக்குன்னு வாசிங்க. அண்ணா வாசிங்கண்ணே, ஸ்டேவன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை எப்படி போதிக்கணும் மகளே? ஜாக்கிரதையா போதிக்கணும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் என்றால், ரொம்ப முக்கியம் கவனிங்க, ஏன் என்றால் என்ன உபதேசமா இதுக்கு பேர் வைக்கிறாரு? என்ன உபதேசமா இதுக்கு பேர் வைக்கிறாரு? ஆரோக்கியம் ஆயிடுவீங்க சீக்கிரம் டாக்டர் சொல்லிட்டு ஒரு ஊசியை போடுவான். பாத்துக்கிறீங்களா? ஊசியை போடாம இருந்தா என்ன ஆகுது?
மாத்திரை கொடுப்பான், கசப்பா இருக்கும், டானிக் கசப்பா இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆரோக்கியம் ஆவறதுக்கு உபதேசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கடிந்து கொண்டு உங்களை சிக்ஷித்து உங்களை உருவாக்குகிறதா இருக்கணும். நீங்க பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரத்துக்குரியவர்கள். ஆமென். ஒருவேளை நீங்க 965 வருஷம் மெத்து சொல்ல மாதிரி வாழ்வீங்கன்னா சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு பூமியை பத்தியே நான் பேசுறேன், நாளைக்கு காலைல நான் இருப்பேன் உயிரோட. எத்தனை பேர் கை தூக்கி காட்டுறீங்க? இத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது. பரவாயில்ல, நீங்களாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து பிரஸ்தாபம் பண்ணுங்க. ஆமே. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, தெரியாது என்ன நடக்கும் யாருக்கும். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப பரத்துக்குரியவர்கள் எனக்கு உங்களுக்கு எப்படி உபதேசம் வேணுமா? ஆரோக்கியம் உள்ள உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர்வு அப்படின்னா என்னது? காது செவிடாய் போச்சா நம்ம பேசுற பிரசங்கம் உங்களுக்கு? செவித்துண்ணு திணறுவலாகி என்னமா இது? ஏமா எப்பேற்பட்ட தீர்க்க தரிசன வசனம் தெரியுமா இந்த வசனம்? புரியுதா உங்களுக்கு? சுய இச்சை கேட்ட போதர்களை எப்படி தேர்த்துக்கொண்டே திரளானா என்னங்க அண்ணா சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு எத்தனை பாஸ்டர்? நான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நீங்க தாய் சபை அங்கிருந்து வந்தீங்கன்னா அவர் ஒரு பாஸ்டர், இங்க வரனா 2 பாஸ்டர், அவள் தானே. திரளாய் போதகர்னா யாரு சொல்லுங்க? திரளாய் போதகர்னா யாரு? யூடியூப்ல பேசுறவங்களாம் உங்களுக்கு போதகர் தான். அன்னைக்கே எழுதி வச்சிட்டார் தீர்க்க தரிசனம். வரவெல்லாம் பாஸ்டர் தான், கேட்கறவெல்லாம் பாஸ்டர் தான். அவர் நல்லா பேசினார் பாஸ்டர், இவர் நல்லா பாஸ்டர். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அவர் கேட்டீங்களா பாஸ்டர்? என்ன கேட்டேன் நரகன்னு ஒரு இடமே கிடையாதுமா பாஸ்டர். அவர் தான் செத்து 3வது நாள் நரகத்துக்கு போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி மேலே தூக்கிட்டாராமே, நரகத்துக்கு போற டோர் சொன்னார் பாஸ்டர். யாரா சொன்னா? திருநெல்வேலில இருந்து ஒருத்தர் சொன்னாரு. நான் சொன்னேன், அப்போ லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யன் லாசர் கதையை சொன்னவரும் அவர் தான்டா. நீங்க என்ன பண்றதுன்னா, அவன் சொன்னது சரியா என்ன பண்றது? பைபிளை திறந்து ஆராய்ச்சி பண்றது, தியானம் பண்றது, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் பைபிளை ஒரு பைபிள் இங்கே கந்தது 10 நாளா. தேனாங்களா இல்லைன்னு தெரியல, யாருன்னு தெரியல எனக்கு. ஆமென் சொல்லுங்க. எத்துமை பைபிளை வச்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும்போது தான் பொண்டாட்டி கேட்கறது, பைபிள் எங்க வச்ச? என் பைபிளை அங்கதான் செல்ஃபில் இருந்தது பாரு. செல்ஃபில் காணும் தாண்டி உன்னை கேட்கறேன். அந்த பையன் எங்கன்னா எடுத்து வச்சுதான் கேளு. நம்ம வாழ்க்கை இப்படி போயின்னு இருக்குது. அதுல வேற நரகம் இல்லைன்னு அவன் சொல்றான், கஷ்டம் இல்லைன்னு அவன் சொல்றான். திரளான போதகர்களை யாரு சொல்லுங்க? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தேவை வியூஸ் ஏறுறதுக்காக கண்ட குப்பையை பேசுறானுங்க, கண்ட குப்பையை பேசுறான். அவன் பேசி அவர் அதிகமாக பார்த்தா துட்டு. இந்த சேனலு அந்த சேனலு, அப்புறம் என்னது இது பெருகிறதுக்கு இதை சாப்பிடுங்க, அதை பெருக. செத்துற போற சீக்கிரத்தில். காலைல எழுந்து சோத்தை சாப்பிடு, மத்தியானம் எழுந்து சோத்தை சாப்பிடு, நைட்டு டிபனை சாப்பிடு, கம்மியாக படுத்து தூங்கு, நல்லா இருப்ப. காலைல எழுந்து வெறும் வயிற்றுல டீயை குடி, நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. இதை செய்யாதே அதை செய்யாதே, உனக்குள்ள அது அதிகரிக்க, இதை சாப்பிடு அதை சாப்பிடு. இதை பார்த்து 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 அவன் துட்டு சம்பாதிச்சுங்கிறான், நீ ஓட்டாண்டியா போயின்னு இருக்கிற. டியூப் ஆக்கிட்டான் உன்னை. ஆமென் சொல்லுங்க. சும்மா கண்ட குப்பையெல்லாம் யூடியூப். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க அரசியல்ல இருந்தா அரசியல் சம்பந்தமான நியூஸை கேளுங்க. டேவிட் கேட்கட்டும், ஒன்றியத்தில் இருக்கிறார். நான் அரசியல்வாதி, எனக்கு எதுங்க அரசியல் சம்பந்தமா யூடியூப்ல பார்க்கணும்? சொல்லுங்க. என் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆவியானவர் இருக்கார். 2வது என்னை நடத்துவதற்கு ஒரு கேட்டலாக் புக்கை கொடுத்திருக்கிறார். இதன்படி நான் நடப்பேன், ஆனால் என் காலில் இடராது, என் கால் செம்மையான வழியில நடக்கும், என் பாதையில இருள் ஏற்படுவது இல்லை. சொல்ல மாட்டீங்க. ஆமே. இங்க சொல்றாரு, சுய இச்சை கேட்ட போதகர்களை யூடியூபில் திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு சொல்லிட்டு சொல்றாரு. சொகுசு அனுபவி சொல்றாராமா, சொகுசு அனுபவி, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய்யி, உன் ஊழியத்தை. ஏன் இந்த திரளான போதகர் எதை பேசுறாங்களா? 1 தீமோத்தேயு 4:1 வாசி. 1 தீமோத்தேயு 4:1 வாசிமா. 1 தீமோத்தேயு 4:1 டக்குன்னு வாசிப்பா. இன்னைக்கு ஆவியானவர் தம்பி உங்களோட வெளிப்படையா பேசுறாராம் தம்பி. கவனிங்க, வெளிப்படையாய் பேசுகிறதை பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடு உண்ட பொய்யர்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? எவ்வளவுதான் சத்தியத்தை பேசினாலும் உங்க மனசாட்சி மண் ஆத்மாக்குள்ள போவாது. இந்த ஆடுங்களுக்கு முத்திரை போடுவான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆடுங்க 200 ஆடு 300 ஆடு வச்சிருக்கிறவன் ராபர்ட் ஆடு வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன், சந்தோஷ் ஆடு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ன்னு ஒரு இன்ஷியலை போட்டு நெருப்புல சூடு பண்ணி ஆச்சாரி கொல்லன் கொடுப்பான். அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்புல காய்ச்சி ஆடுங்களை ஒருத்தன் முன்னாடி காலில் பிடிப்பான், பின்னாடி காலில் பிடிப்பான். அதனுடைய தொடப்பகு இந்த இருக்கல்ல, அதில் ஒரு முத்திரையை போட்டோன்னா அந்த மயிறு வரைக்கும் அப்படியே தீஞ்சு போயிடும். அந்த ஆடு சாவர வரைக்கும் அந்த இடத்துல என்ன வளராது, முடி
வளராது. எஸ்ன்னு பார்த்தோண்டே இதெல்லாம் சந்தோஷம் ஆடுறா, இதெல்லாம் ராஜன் ஆடுறா அப்படின்னு அவன் பார்க்கும்போதே தெரிஞ்சிருவான். அதில் முடிய அதை தான் இங்கே சொல்றாரு. உங்களுக்கு திரளான போதகர்கள், இச்சைக்கேற்ற போதகர்கள் யூடியூப்ல பார்த்து 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 சபையில் பேசுற சத்தியம் என்ன பண்ண மாட்டேன்தான், போக மாட்டேன் உள்ள. அதனால தான் நீங்க கஷ்டப்படுறவனோட கர்த்தர் இல்ல, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தோட இருக்கிறவன்லாம் கர்த்தர் இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்க. சொல்ல மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. என்னமா படிமா கிரேஸ் படிமா. மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்கள், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்கள். என்ன உபதேசமா? இந்த திரளான போதகர்கள் பேசுறது என்ன உபதேசமா? ஒருத்தன் சொல்றான், ஏன் போட்டி இனிமே இந்த சின்ன சின்ன சில்லற பசங்க பாஸ்டர் கூட நான் இல்லைன்றான். யார் கூட அவனுக்கு போட்டி? அஜித் கூடியும் விஜய் கூடியுமா? எவ்வளவு வியூஸ் பார்த்துக்கிறான் தெரியுமா? அதை பார்த்த ஒருத்தவங்க கூட யார் கிடையாது, நான் கிறிஸ்டியன் கிடையாது ஏன்றான் ஒருத்தன் கீழே. அதுக்கு அண்ணன் வந்துட்டாரான்றான். உண்மையா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. நான் அந்த பையனெல்லாம் வெறுக்கல, அவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பர்சனலாக பார்க்கறதுக்கு 2-3 வாய்ப்புகள் கிடைச்சி நான் அவனை பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு கேட்டிங்கன்னா எரியுது நம்மளுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ இந்த அனிதா சிஸ்டருக்கு தெரியும், 2008 2009 இவங்க வீட்டுக்கார ஆட்டோ மேலே ஒரு புனல் கட்டிப்போம். வீட்டுக்கு வந்து சாப்பிட கூட மாட்டோம், அடிக்கும் வெயில். இதே மாதிரி தான் சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் ஓடி போய் ஒரு 250 ஆம்பை எடுத்து பின்னாடி ஆட்டோவில் வச்சு மைக்கை போட்டுக்கின்னு இங்கேருந்து கிளம்புனா ஒரு கிராமத்தை டார்கெட் பண்ணுவோம். ஒரு பையன் நடுக்குத்தையில் இருக்கிறான், இப்போ ஜான் ராதாகிருஷ்ணன் ஒரு தம்பி, அவன் அப்போ ஆட்டோ ஓட்டினா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கின்னு போய் சொல்லுவான். அப்போ அந்த கன்னிமா நகர்னு ஒரு நகரே உருவாகலைங்க. அப்போ உருவாகுது, அப்போ தான் குடிசை வீட்டுலாம் வருது. அங்கே நின்று பேசுங்கிறான். ஒருத்தன் குஷ்டி என்ன மெச்சினே இருந்தான். நான் பாட்டு கண்ணை முடின்னு பிரசங்கம் பண்ண, அவனை பார்த்தா தானே அது தூக்கி அடிச்சான், விட்டு கட்டான், அடிச்சு இந்த காது குங்கின்னுச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணுல இருந்து தீப்பொறி மாதிரி பறக்குது. நான் ஏன் பிரசங்கத்தை நிறுத்தினேன்? நான் மார்க் 5 அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பத்தி பேசின்னு இருக்கிறேன். அப்புறமா பார்த்தா ஒரு மாதிரி மயக்கம் கூட்டுமையான ஆவட்ட ஊசி போட்டுட்டு வந்தான். பிரதர் சும்மா வரல, பிரதர் சும்மா வரல, பேயின் உபதேசத்தை பேசின்னு உட்காந்துருக்கிறான் இன்னைக்கு பாஸ்டர் என்ற பேர்ல. என் போட்டி அஜித், நேற்று ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் வந்தாரு, ஊழியத்தை வந்தாரு. பாஸ்டர் ஜேசாசே ஒரே ஒரு காட்டு, இவர் ஃபீல்டை விட்டு வெளியில் வந்துட்டாராப்பா தம்பி என்ன என்கிட்ட. இல்லையா, ஃபீல்டில் இருந்துக்கினே ஊழியம் செய்கிறார். எப்படி குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியும்ட்டார் ஒரே வார்த்தையில். எவ்வளோ பெரிய ஞானம் இல்லை, எவ்வளோ நல்ல சாட்சி, நல்லா இருந்தது. நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு தேவையில்லாத வீடியோக்களை பார்த்து நான் சொல்றேன், மனுஷன் என்றால் இன்பங்கள் துன்பங்கள் நிறைந்தவன், மேடுகள் பள்ளங்கள் நிறைந்தவன், அழுகைகள் சந்தோஷங்கள் நிறைந்தவன். இதெல்லாம் தாண்டி தாண்டா போனோம். சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்கிறாரு, அழும்போது கர்த்தர் கூட இல்லை நீங்க நினைச்சிடாதீங்க. ஒரு ஊழியக்காரன் பேசுறானா அந்த ஊழியக்காரனுடைய தகுதியை முதல்ல பாருங்க. அதனால தான் அதே தீமோத்தேயு புஸ்தகத்தில் நீங்கள் கொஞ்சம் வாசிங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசி. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசி. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படிமா இருக்கணுமா? அந்த வாக்கியத்தை போதிக்கிறவன் ஒரு தேறின அனுபவம் உள்ளவனா இருக்கணும். என்னவா இருக்கணும்? அவனுக்குள்ள ஒரு மெச்சூர்டு இருக்கணும், வசனத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா எல்லாத்தையும் நான் இப்போ ஏன் இதை சீரியஸா பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சீரியஸா இருக்குது இன்னைக்கு காலகட்டம். இன்னைக்கு நம்முடைய சில திருச்சபைகளில் இருந்து விசுவாசிகள் விலகி, நம்ம சபையில் இல்லை, பாஸ்டருங்க விலகி போறாங்க, பிரம்மாண்டமா பேசுறாங்க. அவங்கள பார்த்துட்டு போனாங்க, உள்ள கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் 6 மாசம் கழிச்சு அங்கேயும் இருக்க முடியாம இங்கேயும் வர முடியாம தடுமாறுறாங்க. யூடியூப்ல போட்டு அவங்க வாழ்க்கையே வீணா போச்சு. ஒரு ஊழியக்காரனை நீங்க பார்க்கும்போது அவன் எவ்வளவு தேறி இருக்கிறான் வசனத்துல. இந்த வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. அவன் பேசுறவனும் ஆவியில தான் பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்காங்க பிள்ளைங்க, அபிலாம் தெரியும். ஒரு ஊழியக்காரன் மேல அபிஷேகம் இல்லைனா, ஒரு ஊழியக்காரனோட கத்தர் இல்லைனா ஒரு சபை என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். சபையில எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, குவாண்டிட்டி முக்கியம் இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்ச். ஆமென். ஒரு குவாலிட்டி ஒரு சபைக்கு தேவை, வசன அறிவு ஒரு சபைக்கு தேவை. இங்க அழகா சொல்றாரு, அவன் தேறினாயும் தேவனுடைய தேறினாயும் எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தருக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குதுங்க. எதுக்குங்க வசனம்? எதுக்குங்க தேர்ன மனுஷன்? அதனால தான் சொல்லுவாரு 14ஆம் வசனம் வாசிங்கன்னா, நீ
கற்று நிச்சயத்து கொண்டகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று. அதனால் திடீர்னு ரோட்ல நிப்போம், திடீர்னு வேலை போயிடும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் உங்க குடும்பத்துல. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறா. இவன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல. எந்த சூழ்நிலை சொல்றான் தெரியுமா? இத 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. இந்த 3ஆம் சங்கீதமும் 23ஆம் சங்கீதம் ஒண்ணா இருந்தது. கவனிங்க, ஒண்ணா இருந்தது. அத கால அட்டவணைகள் பிரிச்சு தனித்தனியா எழுதும்போது பிரிச்சு எழுதிட்டாங்க. இப்போ ஒண்ணா வாசிக்க போறோம். வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தாவே என் சத்துருக்கள் ஏமா பிராக்கெட்ல படிங்கய்யா. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கும் தப்பி எல்லாம் சேர்ந்து படிங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க. ஓடிப்போகையில் பாடின சங்கீதம். எல்லாம் சேர்ந்து தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுந்துள்ளவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பும் இல்லை என்றும் என் ஆத்மாவுக்கு குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தேவன் அவனை ரட்சிக்கவே இல்லைன்றாங்கப்பா. எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் படிங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் கர்த்தரை எந்த சூழ்நிலையில கூப்பிடுறாரா? உள்ள தெருத்தறான். இவன் தனியாளு, ஒரு ராஜ்யமே இவனை தெருத்துது. அப்ப சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பொல்லாத பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தாவே எழுந்திருளும். என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் நானே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்தி போட்டி ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. 3ஆம் சங்கீதம் தொடர்ந்து படிங்க. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லு உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி என் தலையணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாள் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்கள். எந்த சூழ்நிலையில பாடுறான் தெரியுமா? இவன் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு வெறும் காலால் அழுது கொண்டு, ராஜா விதவிதமான செருப்பு போடுவாங்க, வெறும் காலில் அழுது கொண்டு அந்த ஒலிவ மலையின் மேல ஏறி போகிறான். இயேசு அழுது கொண்டு போன அதே ஒலிவ மலையின் மேல தாவீது அழுது கொண்டு ஏறும்போது தான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார்னா கூட இருக்கிறாரு. சத்துருக்கள் எவ்வளவு பெருகிட்டாங்க பாருங்க. எவ்வளவு பேர் எனக்கு எதிராக நிக்கிறாங்க பாருங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. சொல்றேன், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன் கூட அவர் இருந்தா போதும். உலகம் அல்ல, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் என்னோட இருந்தா. கையை தட்டி சொல்லிருக்கிறேன். நாம பாக்குறவங்க என்ன சொல்லிருப்போம் சொல்லுங்க? நாம என்ன சொல்லிருப்போம்? எப்பா அவனுக்கு ரட்சிப்பே இல்லப்பா, அதான் ரோடா சுத்துறான் பாருப்பா, சும்மா கொஞ்ச நாள் இருந்தாப்பா பிரம்மாண்டமா. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, கண்டிப்பா சீமையை வந்து என்ன சொன்னான்? ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, ஒழிந்து போ, சவுல் வீட்டாருடைய ரத்தப்படி உன் தலை மேல வந்துச்சு, உங்களோட கர்த்தர் இல்லப்பான்றான். மனுஷங்க எப்பயுமே சொல்லுவீங்க, நீங்க கஷ்டப்படுற நேரத்துல, ஒரு துன்பத்தின் நேரத்துல, ஒரு வியாதி நேரத்துல சொல்றது என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இல்ல. ஆனா நீங்க திரும்ப சொல்லணும் சத்தமா, தேவரீர் என்னோட கூட, தேவரீர் என்னோட கூட, தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. அதனாலதான் அவர் விசுவாசமா பேசுறாரு பாருங்க.
என்ன தேற்றுறீங்க அவங்க கோடு, என்ன தேற்றுறீங்க அவங்க தடி. சும்மா நான் உங்களை நம்பலையா, சும்மா உங்களை ஆராதிக்கலையா, சும்மா உங்களை தேடலையா, மனுஷன் எனக்கு விரோதமா என்ன வேணாலும் பேசலையா, கர்த்தர் என் கூட இருக்கான். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை தேற்றும் இந்த வார்த்தைகள், ஆமே நான் சரியாயிடுவேன் சொல்றான். அது அர்த்தம் என்ன? கர்த்தர் என் கூட இருக்க, நான் சரியாயிடுவேன், இந்த நிலை மாறும். ஆமே சொல்றான். என் பாத்திரம் என்று தன்னை சொல்லுகிறான். என் பாத்திரத்தை நானு என்ன அபிஷேகத்தால நிரப்பி வச்சிருக்கிறேன், ஆராதனையால நிரப்பி வச்சிருக்கிறேன், வசனத்தால நிரப்பி வச்சு கையை தட்டி சொல்லு, விசுவாசத்தால நிரப்பி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், அதான் சொல்றேன். அந்த சூழ்நிலையில கூட நம்ம நிரம்பி இருக்கணும். என்ன மனுஷனா மாறுவாங்க, இயேசுநாதரா நீ நம்ப. அவர் வேணா சிலுவையில இருந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணிருப்பார். ஆண்டவரே நான் அந்த அடிசுவோட போய் பூரணமாயிட்டா தான் அங்க போக முடியும். அது உண்மைதான். அது அந்த பாதையில் நம்ம நடக்கணும், ரைட்டு தான். ஆனா நான் சொல்றேன், மனுஷன் எல்லாம் என்ன வேணாலும் பேசுவாங்க. நீங்க பார்க்க வேண்டியது ஒரே ஒருத்தர் கர்த்தர். என் கூட இந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்கப்பா. சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. இவன் பிரச்சனை என்ன தெரியுமா? மரணம். இது கர்ணம் தப்பனா மரணம். ஏன்னா அப்சலோம் அவ்வளவு பயங்கரமான ஆயுதத்தை அடிக்கிறவன். கர்ணம் தப்பனா மரணங்க. அவன் மரண இருள் பள்ளத்தாக்கிலே சொல்றான். அந்த பள்ளத்தாக்குல கூட நான் சொல்றேன், இந்த பிரச்சனையை பார்த்து அவன் பயப்படவே இல்லை. விசுவாசமா பேசுறாங்க, விசுவாசமா பேசுறான். தேவரீர் என்னோட கூட. சின்ன பிரச்சனை வந்தா போது நம்ம சோர்ந்து போய் படுத்துருவோம். இல்ல இல்ல இல்ல, நீ கர்த்தர் உன்னோட பேசுறாரு. நான் விசுவாசிக்கிறேன், யாரோட ஆவியானவர் பேசுறாரு. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நான் போகிற பாதையை கர்த்தர் அறிவார். முகாந்திரம் இல்லாம துரத்துறாங்க, குற்றம் இல்லாம துரத்துறாங்க. இது எனக்கு நிரந்தரம் இல்லை, இது என் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை. நான் கொஞ்ச நாள் தான் நடப்பேன். மரண இருளின் பள்ளத்தாக்குல கர்த்தர் என்னோட கூட. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தவங்க நினைக்கிறாங்க 138 சங்கீதம் 7-8 இவன் கதை முடிஞ்சிடுச்சு நினைக்கிறாங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க? வாசிங்க அந்த சங்கீதம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை தட்டிடுங்க. அவங்க கோபப்பட்டு முடிஞ்சிட்டு நினைக்கிறாங்க. நீ கர்த்தர் சொல்றார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு? ஆமென் சொல்லுங்க. எனக்காக செஞ்சு முடிப்பாருயா. எப்படி நீ செய்ய போறன்னு நினைக்கிறாங்க, எப்படி இதை முடிக்க போறேன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உன் சொந்த குடும்பம் நினைக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்காக யாவையும். ஆமென். 24 சங்கீதம் 21 வசனத்தை சொல்றாரு, துன்பப்பட்டவனை வெட்கத்தோட திரும்ப விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் ரொம்ப துன்பப்படுற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒரு நபர் இல்ல. நான் தனித்தவனாய் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த துன்பத்துல உட்கார்ந்து இருக்கிற என்ன நீங்க வெட்கத்தோட விட மாட்டீங்கப்பா. சொல்றதே பிள்ளையே, நீ எந்த அழுகையின் பள்ளத்தாக்குல தனியா உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்றேன், துன்பப்பட்ட உன் வெட்கத்தோட ஒரு நாளே அப்பா திரும்ப விட மாட்டாரு. அவன் ஜீவன் உள்ளவர். கையை தட்டி சொல்லினே, வெட்கத்தோட அவன் சந்தோஷம் அடைபடி செய்வான். 51 சங்கீதம் 7-8 வசனத்தை சொல்றாங்க. படுக்கையில கிடக்கிற இவன் இனி எழுந்திருப்பதில்லையா. இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, இவன் சூழ்நிலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் விசுவாசமா ஜெபிக்கிறாங்க. என் வாழ்க்கை முடியாது, என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். கடைசியா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவனை கைவிட்டுட்டாருன்றாங்க. என்ன சொல்றாங்க? 21 சங்கீதம் 10 இருந்து வாசி மகள. 71:10 வாசி. 71:10 சங்கீதம். என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார். அவனை தொடர்ந்து பிடியுங்கள். அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அவனை விடுவிக்கிறவங்க யாருமே இல்லைன்றாங்க. அவங்களுக்கு தெரியாது. உன் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, மரணீரின் பள்ளத்தாக்குல ஒருத்தர் நிக்கிறாரு. அவன் கண்ணுக்கு தெரியாது. ஆனா சில நேரம் உன் கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கோவப்படுற. இயேசுநாதர் மேல கோவம், மனுஷங்க மேல கோவம், அவங்க மேல கோவம். நான் இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தேன், நான் இப்படி செஞ்சேன், இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே. உங்களால கர்த்தர் இருக்கிறாரு சொல்றேன். இவ்வளவுதான். ஆமென் சொல்லுவீங்களா? சத்தம் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. ஆமென். ஐயா நான் சொல்றேன்யா, அவன் அப்படி சொல்றான்யா. இங்க என்ன தெரியுமா வசனம் சொல்லுது? அவர் பக்கத்துல நிக்கிறார். படிமா, தொடர்ந்து படி. தேவனே எனக்கு தூரமா இராதே. சொல்ல பேசுறத பார்த்தா பயமா இருக்கும். இன்னொன்னு
உண்மையிலேயே அவர் நம்ம பக்கத்துல இல்லையான்ற அளவுக்கு ஆயிடும். அப்படி பேசுவாங்க நம்மளை பத்தி. உண்மையிலே கர்த்தர் நம்மளே சொல்ல, தேவனே என்னை விட்டு போயிடாதீங்க, தேவனே என்னை விட்டு போய் தாயின் கருவிலை உருவாகும் போனே உன்னை பெயர் சொல்லி அழைத்து என் கரங்களிலே தாங்கி ஏந்தி சுமந்து வரை தப்பு வைக்கிற தேவனா, நான் ஏந்தினேன், நான் தாங்கினேன், நான் சுமந்தேன், நான் தப்பு விட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. வாசி. என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியோ, தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியோ, என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெற்றி அழியவோ, எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலோ. 11 படிச்சியா? தேவன் அவனை கைவிட்டார்னு சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில. 14ஆம் வசனம் சொல்றாரு, நான் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கிறேன், 20ஆம் வசனம் சொல்றாரு, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் வாழ்க்கையில மறுபடியும் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சகோதரி, இன்னைக்கு என்ன வார்த்தை தெரியுமா? நீ மரண இருளின் பள்ளத்தாக்கு, துன்பத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவன் சொல்றது இவன் சொல்றதெல்லாம் கேட்டு நீ அப்படியே ஸ்டன் ஆயிடாத. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? யோபோட வாழ்க்கை 23ஆவது அதிகாரத்துல கவனிங்க, பயங்கர துன்பத்தை அனுபவிக்கிறான். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 10 பிள்ளைங்க செத்து போச்சு, வீடு இல்ல, வாசல் இல்ல, வியாதி, ஒண்ணுமில்லாம நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான். வரவனா ஆளாளு கொண்டு பேசுறாங்க. அந்த மனுஷனால தாங்கவே முடியல. இருதயம் உடைக்கப்பட்டு போச்சு. இருதயம் உடைக்கப்பட்டு என்ன பேசுறாங்க தெரியுமா? ஆளாளுக்கு கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டாருன்றாங்க. 18:21 வாசிமா. 18:21. ஏற்கனவே எல்லாம் இழந்து அவமானம், வியாதி, நண்பர்கள் பயங்கரமா அவனை பேசுறாங்க. இழப்புகளில் ஆமென் சொல்லுங்க. பேசி படிங்க. அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவன் தான் பாருங்க. இவைகள் தான் யோபு வீட்டை காட்டுறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோபுக்கு? யோபு என்ன கொண்டு வந்துட்டாங்க? தேவனுடைய சாட்சி என்ன தெரியுமா அவனை பத்தி? சன்மார்க்கன். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் பொல்லாப்புக்கு விளக்குறவன். ஆனா மனுஷன் அவன் வீட்டை என்ன தெரியுமா கை காட்டாங்க? அக்கிரமக்கார குடியிருந்த வீடு தான். ஐயோ, எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? யோபோட இருந்தீங்க. நான் அதை படிக்கும் போது அழுத. ஒரு உத்தமன் துன்பப்படுகிறான், ஒரு நீதிமான் துன்பப்படுகிறான், கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் ஒருத்தன் துன்பப்படுகிறான். ஆனா நண்பர்கள் கூட இருந்தவங்க நாக்குல நரம்பு இல்லாத பேசுறாங்க. அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானம் இதுதான். வாசிங்க. தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம். ஐயோ, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கேன்? நான் இங்கிலீஷ்ல இருந்து எடுத்துதான் படிக்கிறேன். இல்ல, தேவன் இல்லாதவனுடைய வீடு இப்படிதான் இருக்கும். படிமாங்கள முடிச்சிட்டத இதுவே என்பார்கள் என்றார். நல்லா தொடர்ந்து படி. அப்படியே தொடர்ந்து இல்ல, அந்த வசனத்தை முள்ள படி. அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான். தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றார். தேவன் இல்லாமல் போன ஸ்தலம் இதுவே. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கவனிங்க. இழப்புகளில, அவமானங்களில, துன்பங்களில எல்லா மனிதர்களிடத்திலிருந்து ஆறுதல் வார்த்தைகள் வரும் என்று நீங்க எதிர்பார்க்க கூடாது. அவன் மனுஷன். உன்னை ஆறுதல் படுத்த ஒரே ஒருத்தரால தான் முடியும். நானே ஆறுதல் செய்கிறேன், நானே கர்த்தர். அவன் எவ்வளவு துணிகரமா பேசுறான் பாருங்க. அதனால யோபுனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? நீங்க 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோபு 23:3 வாசிங்க. நான் அவனை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்பதை டவுட் வந்துச்சு. யாருக்கு டவுட் வந்துச்சு? யோபுக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு விசுவாசத்தில் இருந்தவன். இந்த மாம்சம் தோல் முதலாய் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? என் சொந்த கண்ணுல பார்ப்பேன். கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு சொன்னவன கொஞ்ச நேரத்துல மனுஷன் யூடியூப்காரன் என்ன பண்ணிட்டான்? என்ன சொல்லிட்டா? ரொம்ப பார்க்காத யூடியூப, அது வேற ஷேரிங் குரூப்ல அசத்திட்டாங்க. கூடவே கர்த்தர் இருக்கிறார்னு நம்பிக்கையோட உட்கார்ந்து இருந்தவனுக்கு இப்ப அவர் எங்கே இருக்கிறார், அவரை நான் பார்க்க முடியுமான்னு கேட்க அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு. நான் சொல்றேன், இதான் மனுஷன். உன்னை பேசி பேசி காயப்படுத்தி உன் விசுவாசத்துல இருந்து, உன் நம்பிக்கையில இருந்து, உன்னை சபையில இருந்து, உன்னை தேவனிடத்தில் தள்ளிலே போயிடுமா. அதனாலதான் தாவீது தன் வாழ்க்கையில நெருக்கப்பட்ட போது, அவனுக்கு நிற்க திடம் இல்லாத போது எங்க தெரியுமா விசாரிக்க போனா? கூட இருந்த 400 பேருக்குள்ள இருந்திருந்தா சொல்லிருப்பாயே, கர்த்தர் உன்னை விட்டு போய் பல நாள் ஆச்சுடா, அதனாலதான் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அவன் தேவனிடத்துல விசாரிக்க போனான்.
சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுவை பேசி பேசி நெருக்கி 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 இப்ப அவன் கேக்குறான், எங்கப்பா பார்க்கலாம் அவரை? ஆசிமா ஆசி. நான் அவரை எங்க கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் எங்கே கண்டு சந்திக்கலாம்? யோபுவே, உன் பக்கத்திலேயே நிக்கிறாரா? உன் துன்பத்துல நலமாயிருக்கும், உன் போராட்டத்துல கூட நிக்கிறாரா? அவர் தெரியலையா உன் கண்ணுக்கு? இன்னைக்கு ஏன் உனக்கு இந்த நிலைமை? நீ ஏன் இப்படி ஆயிட்ட? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல விசுவாசமா சொன்னீங்களா? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தா, என் தேவன் ஜீவன் உள்ளவர், உயிரோடு இருக்கிறார் சொன்ன யோபுவே, இன்னைக்கு அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்ததற்கு காரணம் எந்த மனிதர்கள்? நீ யாருடைய சத்தத்தை கேட்ட? கர்த்தர் உன்னோட பேசலையா? வார வாரம் உன்னோட இடைப்படலையா? நீ வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் உன்னோட பேசலையா? நேற்று சொன்னாரு ரமேஷ் கண்ணா, இந்த வாய் கோணிச்சுச்சான். 4000 தான் வெள்ளை செல் இருக்கணுமா ஒரு மனுஷன் உடம்புல? அப்படியாமா? 4000 ஒயிட் செல்ஸ் இருக்கணுமா? 1 lakh ஒயிட் செல்ஸ் வந்துச்சான். அடுத்து கேன்சர் ஆகி அது பிரெயின் வரைக்கும் பரவிடும். இமிடியேட்டா நீங்க அந்த கீமோ வச்சாதான் பழப்பீங்கன்னாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த கோண வாயோட 3 படம் டைரக்ஷன் ரிலீஸ் ஆகல. என்ன பண்ணாராம் தெரியுமா? ஒரு நாள் வீட்டுல இருந்து கார் எடுத்து அண்ணா நகர் ஆட்சியில் லெப்ட் திரும்பினாராம். அந்த கூவம் ஆத்தங்கரை டிடி லாசரியா தச்சு அந்த கூவம் ஆத்தங்கரையில ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ராத்திரி 11:30 மணிக்கு 160 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு நான் வண்டியை 5th gear இழுத்து அண்ணா நகர் ரவுண்டான இதுல ஆட்சியில இருந்து போய் நேரம் அந்த கூவத்தினுடைய பிரிட்ஜில் வண்டி இடிச்சு தலை குப்பராய் செத்துணும். ஏன்னா அந்த கீமோ வச்சு அசிங்கமாய் நான் சாகுறது. அப்பதான் ஸ்ரீவித்யா அப்பதான் செத்தாங்களாம் சமீபத்துல. கமலஹாசன் சொன்னாராம், எவ்வளவு அழகானவர் தெரியுமா ஸ்ரீவித்யா, ஒரு காலத்தை நான் நேசிச்சேன், அவளை பார்க்கவே முடியல ரமேஷ் கண்ணன், இவரை கட்டி பிடிச்சி அழுதாராம். இவருக்கு அந்த சிந்தனை நினைவுகள் செத்து நோண்டிட்டு நேர காரை எடுத்து வண்டி 140 160 வேகமா போய்கிட்டு இருக்குதான். போன சைலண்ட்ல போடுங்க. 160 போய்கிட்டு இருக்குதான் பாருங்க. போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டா போறாராம் நெல்சன் மாணிக்க ரோட்ல இருந்து இப்படி அம்ஜிகருக்கு திரும்பதுக்கு அப்ப ரைட்ல வழி இருந்து பாருங்க. இவர் வண்டியை விட்டு கண்ணை மூடுறாராம். எங்கிருந்து ஒரு ஆட்டோ உள்ள வந்ததுன்னு தெரியாதான். இவருக்கு வண்டி முன்ன வந்து அப்படியே போச்சான். சொல்லுங்க ஆமே. இவர் அடிச்ச பிரேக் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி திறந்து பார்த்து அப்படி திறந்தா கர்த்தரும் நடுவில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா சீரும் பாம்பை நம்பு. இதுதான் நான் பார்த்திருக்கிறேன். முத முறையா என் கண்ணில் பார்த்தேன். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒரு சீரியஸ் கிறிஸ்டியனா, ஆனா அவங்க அப்பா இந்துலயே வளர்ந்தாராம். எனக்கு அப்படியே அந்த வசனம் பேசிட்டு இப்படி நிமிந்து பார்க்கிறேன். அங்க ஒரு சர்ச்சில சிவப்பு கலர்ல லைட் எரியுது. ஓ சொல்லுது, இது வானத்தின் வாசல். சொல்லுங்க ஆமென். அப்படியே அவருடைய சிந்தனை அந்த தற்கொலை எண்ணம் பிசாசு பேசுறத மறந்தாராம். அந்த காட்டக்காரனை இறங்கி போய் கையை கொடுத்து, என்ன சார் நான் திருமணம் சார், திடீர்னு வண்டி நீர் போச்சு சார்ன்றானா. நான் 2 பேரும் செத்துட்டு இருப்பேன். வீட்டுக்கு போய் படுத்தாரா. நீங்க நம்ப மாட்டீங்க, காலையில 6:30 மணிக்கு போன் வருதான், நீ டைரக்ட் பண்ண படத்தை இன்னைக்கு சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணுது, கையை தட்டி சொல்லுங்க. எந்த சூழ்நிலை போனாலும் அவர் எங்க இருக்காரு கேட்காத, அவர் ஆட்டோல வருவார் உனக்காக. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் ஒரு எழுத்துல வருவாரு. எத்தனை சாட்சி குளத்துல ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கொள்ளு, ஆத்துல குதிச்சா அங்க ஒரு கிளாஸ் கடா, நீ ஏன் மறிக்க வேண்டும். அவர் எந்த தூங்குலி இருக்கிறாரு. சிவபெருமான் நினைச்சிடாத உடனே நம்மளுக்கு புத்தி அங்க போடும். தூங்குலி இருக்கிறார், துருமுலி இருக்கிறார். 24 மணி நேரம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவாயாக, வெங்காயத்தை சொல்லுவாயாக. ஆமென் சொல்லுங்க. யோபு, ஆவிக்குரிய நிலை என்னையா இப்படி ஆகி போச்சு? நிறைய யூடியூப் பாக்கையோ. நல்ல வேலை யோபு காலத்துல யூடியூப் இல்ல சுவேதா. இருந்ததுன்னா சும்மா யோபுவை தலைகீழா தட்டி போட்டிருப்பான் நம்மால. என்னது இதுக்கு நடந்ததுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பான். நாய் செருப்பு தூக்கி போட்டா ஒரு வியாக்கியானம் பண்ணுவான். ஆவிக்குரிய பாத்துட்டீங்களா? நாய் தொட்டுச்சுன்னா ஒரு வியாக்கியானம் பண்ணுவான். இவரு பார்க்காம கல்லுல போய் இச்சிச்சுன்னா ஒரு பாஸ்டர் போன் பண்ணா, பிரதர் இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை நீ ஒரு. ஆனா ஆவிக்குரியவன மாதிரி வியாக்கியானம் பண்ண யாரு கிடையாது உலகத்துல. நான் சொல்லட்டுமா, நீ கல்லுல இச்சினாலும் கத்தர் கூட தாங்கிறாரு, நீ கீழே விழுந்தாலும் கத்தர் கூட தாங்கிறாரு. எந்த இடத்துக்கு கையை தட்டி சொல்லு, அவரை கண்டு எங்கே நான் சந்தித்து. 8ஆம் வசனம் வாசி. இதோ நான் முன்னாக போனாலும் முன்ன போறேன், அவர் இல்ல. பின்ன போறேன், அவர் காணோம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தோ அவரை காணே. இன்னமும் சொல்றாங்க பாருங்க,
இன்னமும் செய்யறாருன்னு தெரியுது என் வாழ்க்கையில. ஆனா அவர் என்ன பண்ண முடியல என்னால பார்க்க முடியும், காண முடியும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. காணோம் 10ஆம் வசனம் சொல்றான். ஆனாலும் போகும்படி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குகிறேன். எல்லாம் சொல்றான் கர்த்தரை விட்டு போயிட்டாரு. துன்மார்க்கர் வசித்த கூடாரம் இதுதான் சொல்றான். ஆனா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை அவர் பிரசன்னத்தை உணர முடியல. இப்ப இருக்கிற சூழ்நிலை அவர் சத்தத்தை கேட்க முடியல. ஆனால் நான் போகிற வழியை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 38 அதிகாரம் 19 அதிகாரம் 40 அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஏய் யோபே வந்து நிக்கிறார் அப்படியே ராஜாவா. அங்க வா. அவரை பார்த்த உடனே எங்க வாயெல்லாம் பொத்திக்கினே ஆண்டவரே வந்துட்டீரா. என்னப்பா கொஞ்ச நாள் அப்படி ஸ்டக் ஆகி நான் இல்ல நினைச்சியா? நீ கொஞ்ச நாள் நான் இல்லன்ற அளவுக்கு உன்னை மனுஷனை மாத்திட்டாங்கப்பா. கொஞ்ச நாள் வாழ்க்கை மந்தமா போச்சு. ஜபத்தை விட்டுட்ட, துதியை விட்டுட்ட, ஸ்தோத்திரத்தை விட்டுட்ட. உன்னை பத்தி பேசுறாலே போக்கஸ் பண்றேன். உன்னை பத்தி பேசுறாலே பார்த்த பத்தியா? அதனாலதான் உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. நீ பார்க்க வேண்டியது என்ன? நீ தானே வாயில சொன்ன என் தேவன் உயிரோடு இருக்கிறா. அந்நிய கண்ணல்ல சொந்த கண்ணில் பாப்ப நீ தானே சொன்ன. நீ இப்படி ஆயிட்ட. வா கூட்டு பொழக்கிறார். 38 39 40 இதுதான் நீ கத்துக்கிற சத்தியமான்னு கேட்கலாம். நீ வீட்டுல போய் வாசிங்க. வாய மூடிங்க. 42:2 சொல்றான். தேவரே நீர் சகலத்தையும் செய்யவல் நீ செய்ய நினைத்தது தலைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் என்னோடு நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும். வேலைக்காக சொல்லுங்க. வேலைக்காக காத்திருக்க எனக்கு இன்னைக்கு உன் நிலைமை இதுவா? யோபு போல ஒருவேளை எல்லாரும் உன்னை குற்றம் சாட்டி தேவன் என்னோடு இல்லையான்ற அளவுக்கு உன் வாழ்க்கை போயிடுச்சா? இன்னைக்கு அவர் சொல்றார், நான் உனக்கு செய்ய போறது தடைப்படாது. நான் உன் குடும்பத்துக்கு செய்ய போறது தடைப்படாது. நான் உன் வேலைக்கு செய்ய போறது தடைப்படாது. நான் உன் ஊழியத்துக்கு செய்ய நினைச்ச தடைப்படாது. நான் உன் கூட தான் இருக்கிற யோபு. எதை இழந்தாயோ அதை ரெட்டிப்பாய் கொடுக்கும் போது உன் சத்துருக்க பார்ப்பாங்க. தேவன் இருந்தா இருக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது யோபுக்கு 90 வயசு. அதற்கு பிறகு யோபு நெடுநாள் உயிரோடு 175 வருஷம். நான் சொல்ற கர்த்தர் இருப்பதனுடைய அடையாளம் உனக்கு பூரண ஆயுசு நாட்கள். ஆமென். குழந்தையே செத்து போக முடியாது. நான் எங்க அம்மா வைக்கிற கத்தி என் நெஞ்சில் இருக்கு. எத்தனை பேர் நம்புவீங்க? அப்பெல்லாம் வந்து ஆயுத ஆபரேஷன் சொல்லுவாங்க பாருங்க. குழந்தைய வெளியே எடுக்க முடியாதுங்க. என் அம்மா 40 and above. நான் பிறக்கும்போது 22 வருஷம் வச்சு பிறந்தேன். அப்ப ஆயுத ஆபரேஷன் செங்கல்பட்டு ஜிஹெச்ல அந்த கீழ்ச்சவன் எண்ணெய் சேர்த்துக்கு இஷ்டம் மாறல. தாய் ஓணுமா புள்ள ஓணுமான்னு கேட்டுக்கிறாங்க எங்க 4 மாமா கிட்ட. அந்த புள்ள செத்தாலும் பரவாயில்ல, என் அக்காவை கூட்டுருங்க 4 பேரும். ஆமீன் சொல்லுங்க. அங்கேயே சாக வேண்டிய என்ன 50 வருஷமா 48 ஒரு நோக்கம் இருக்குது இல்ல? நான் சொல்றேன் சகோதரிய, உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். நீங்க எதுக்கும் கடைசியா ஒண்ணே சொல்லி நிறைய பெரிய செய்தி அடுத்த வாரம் தொடர்றேன். கிதியோடுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. 6:13 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:13. கிதியோடுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் கேளுங்க. 6:13 வாசிங்க.
அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கூடயே வந்துகிறவரே இயேசுதான், தூதனானவரே. அவரையே நோக்கி கேட்கறான் சில கேள்வி. ஜெபத்துல கேட்போம் பாத்தீங்க கேள்வி. ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தா, கர்த்தர் எங்க கூட இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஏன் நஷ்டம்? நான் போட்டா வண்டி பிக்கப்பே வர மாட்டேங்குது, பக்கத்துல வேற வண்டி தான் பரப்பிட்டு போகுது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு வண்டி சவாரி வர மாட்டேங்குது, நான் வண்டி வாங்கினா நஷ்டமாயி போகுது, நான் வாங்கி மாட்டினா ரிப்பேர் ஆகி போகுது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு டவுட் என்ன வந்துட்டா, சிலர்லாம் இந்த பாஸ்ட் பிடிக்க ஓடுவோம் வேகமா பாத்துக்கிறீங்களா, அவன் இறங்கி பிளாட் பார்க்க நிப்பான், வண்டி மூவ் ஆகி போயிடும். அப்போ உடனே கேட்பான், ஏன் ஆண்டவரே நீ என் கூட இந்த பாஸ்ட பிடிச்சிருக்க கூடாதா? அட லூசே, நீ 1/2 மணி நேரம் முன்னாடி போயிருக்கணும். எதுக்கெல்லாம் ஆண்டவரை கேட்கறதுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் கிதியோன் கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அவன் கஷ்டப்பட்டு ஒரு அறுவடை செய்யறதுக்கு இருக்க கஷ்டம் எவ்வளவு தெரியுங்களா? 6 மாசம் காத்திருக்கணும். அறுவடை செஞ்சு களத்துல சேர்க்கலாம். களத்துல கரெக்டா சேர்க்கும் போது மீதியானர் வந்து அள்ளிட்டு போறான். அவன் கேட்கலாம், நம்ம எடுத்ததுக்கலாம் கர்த்தர் எங்க கூட இல்லையா, கர்த்தர் எங்க கூட இல்லையா, கர்த்தர் எங்க கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடப்பானே? நான் சொல்றேன், தொடர் நஷ்டங்கள், தொடர் கஷ்டங்கள், தொடர் பிரச்சனைகள், தொடர் வியாதிகள், தொடர் உங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குதா, கர்த்தர் கூட இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நான் சொல்றேன், கிதியோனே, உன்னோட கர்த்தர் இருக்கிறா, உனக்குள்ள ஒரு பலம் இருக்குது. அந்த பலத்தை நீ பார்க்கல, நான் அந்த பலத்தை பார்க்கிறேன். ஆமென். நான் எதுவும் ஸ்பெஷலா உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல, ஏற்கனவே உன் மேல என்னுடைய ஆவியின் அபிஷேகம் என்கிற பலத்தை வைத்திருக்கிறேன். புறப்பட்டு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாமளே கர்த்தர் கூட இருக்கிறாரு நினைச்சிடக்கூடாது. ஒரு நாள் இருக்கிறாரா இல்லையா, இந்த டவுட்டே ஒரு நாள் வரக்கூடாது. பிரச்சனை ஏன் பாஸ்டர்? எந்த மனுஷன், எந்த மனுஷி, எந்த குடும்பம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ, கர்த்தருக்காக பயன்பட போகிறார்களோ, அவர்களை எல்லாம் பிசாசு இப்படிதான் புடமிடுவான். நான் சொல்றேன், இப்படிதான் துரத்துவான், இப்படிதான் நசுக்குவான். அதன் மத்தியில் கர்த்தர் உன்னோட கூட இருந்து அவனை உன் காலின் கீழே போட்டு, சாத்தானை யார் காலின் கீழே போடுவாரா? சாத்தானையா? சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே. நான் சொல்றேன், உன் காலு கீழே மிதிக்கிற ஒரு அபிஷேகத்தை உனக்கு வச்சிருக்கிறாரா? ஆமென். ஆமென். நசுக்கப்படுறியா? உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப மண்ணுனால நசுக்கப்படுற, கவனிங்க, ரொம்ப மண்ணுனாலையும் கல்லுனாலையும் நசுக்கப்படுற சிற்பிகள் தான் முத்தாகும். மீதில கடற்கல்ல ஒதுங்கி பார்த்துட்டு தூக்கி போட்டுருவான். நீ நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறா, நீ மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறா. நான் சொல்ற விலையேற கையை தட்டி சொல்லு, நான் ஒரு விலையேற பெற்ற முட்டா. என்னை சில விதைகள் முளைப்பதற்கு நேராக மண்ணுக்குள்ள மறைஞ்சிரும், மண்ணு போட்டு மதிச்சிருமா. ஆனா அந்த மரம் முளைச்சா எவனாலையும் புடுங்க முடியாது. நான் சொல்றேன், நசுக்கப்படுகிற கிதியோனே, நசுக்கப்படுகிற யோபுவே, நசுக்கப்படுகிற தாவீதே, கர்த்தர் உன்னை பலமான ஆலமரமாய். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? நான் தொடர்ந்து பேச முடியும் என்னால. இஸ்ரவேல் ஜனம் எப்படி நசுக்கப்பட்டாங்கன்னு நேரம் இந்த அடுத்த வாரத்துல தொடர்ந்து பேசுறேன். எத்தனை பேரோட நீங்க ஆண்டவர் பேசுறாரு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எந்த சூழ்நிலை வியாதி, ஏங்க ஒருத்தர் வியாதி வந்துட்டா உடனே கர்த்தர் இல்ல சொல்ற பைத்தியக்காரன். ஆப்பிரிக்கா தேசத்தை கவனிங்க. ஆப்பிரிக்கா தேசத்தை கண்டத்தையே 21ஆம் நூற்றாண்டு தேவ மனுஷன் அசைச்சான். எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கவுண்டிங் பண்ண சொன்னா, கவுண்டிங் யாராலும் பண்ண முடியாது. என்ன தெரியுமா எழுதுவோம் மறாநாள் பத்திரிகையில, 54 ஏக்கர் முழுவதும் ஆட்கள் வந்தார்கள். 120 ஏக்கர் அப்படிதான் எழுத முடியுமா? அந்த மனுஷனுடைய பரிதாபம் என்ன தெரியுமா? 7 பிள்ளைகள். அந்த மனுஷனுக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல், வாய்ப்புகள் இல்லாமல் அவன் பெற்றெடுத்த 3 பிள்ளைகள் செத்து போனார்கள். ஒரு நாள் இவன் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு ஆகாரம் கொடு, இவ்வளவு ஜனங்களை விடுதலையாக்குறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புல நடத்தல, என்னை விடுதலையாக்கும். மனைவி 7 நாட்களை சாப்பிடவில்லை, பட்டினியிலே கிடக்கிறான். இவன் உபவாச ஜபத்தை முடித்துவிட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்து பார்க்கிறான். மனைவி செத்த பிரேதமாய் பிணமாய் கிடக்கிறான். அவனோட கர்த்தர் இருந்து ஆப்பிரிக்கா தேசத்தை அசைச்சார். சகோதரியே, நான் இன்னைக்கு சொல்றேன், நீ துன்பத்தின் பாதையில போனாலும், மரண இருளில போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க ஆப்பிரிக்காவுடைய தகப்பன் என்று, ஆவிக்குரிய தகப்பன் என்று அவனை பேசுகிறார்கள். யார தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போன குடும்பத்தை பார்த்து ஆப்பிரிக்கா
வசதியை பார்த்து ஒருத்தன் கூட கர்த்தர் இருக்கிறானோ, கஷ்டப்படுறத பார்த்து ஒருத்தன் கூட கர்த்தர் இல்லைனோ கணக்கு பண்ணிடாதீங்க. துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களை ஒரு பந்தி இருக்கு. அப்படியே கண்ண மூடலாமா? அடுத்த வாரம் இந்த செய்தி நான் தொடர்றேன். கர்த்தருக்கு சித்தமாயிருந்த அவங்களோட கர்த்தர் பேசுவார். அப்படியே கண்களை மூடி ரவல ஷேகேலேரோ 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். இந்த பாத்திரத்திலே நாம் எப்படி பானம் பண்ண வேண்டும், இந்த பாத்திரம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, இந்த பாத்திரம் எப்படிப்பட்டது, இதுல பரிசுத்த பந்தியிலே நாம் எப்படி பங்கு கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை